அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கிச்சன் குயின்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சாஃப்டான ஃப்ளஃபியான சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கேக் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடாவோ ஆயில் பட்டர்னு இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் சூப்பராக சாஃப்டாக ஒரு கேக் ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கேக் பண்ணுறதுக்கு 4 முட்டையோட வெள்ளைக்கருவை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி முட்டை அடிக்கிற விஸ்க் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. இந்த பாத்திரம் நல்லா க்ளீனாக இருக்கணும். எண்ணெய் பிசு பிசுப்போ தண்ணியும் இருக்கக்கூடாது. நம்ம முட்டை சேர்க்குறதுக்கு முன்னாடி நல்லா பாத்திரத்தை காட்டன் கிளாத் இல்லைனா டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு முட்டையோட வெள்ளைக்கருவை சேர்த்துக்கலாம். அதே போல் முட்டையோட வெள்ளைக்கரு சேர்க்கும்போது ஒரு துளி கூட மஞ்சள் கரு சேரக்கூடாது. அப்போ தான் நம்ம பீட் பண்ணும்போது நல்லா புசு புசுன்னு நல்லா ஃப்ளஃபியாக பீட் ஆகும். தொடர்ந்து ஒரு 2-3 நிமிஷம் பீட் பண்ணிக்கலாம். இடையில கை வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 10 செகண்ட் ரெஸ்ட் கொடுத்து நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா முட்டை நுரைச்சி வரும். ஆனால் நமக்கு இன்னும் நல்லா ஃப்ளஃபியாக பீட் ஆகணும். அதுக்காக இன்னும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்ம சேர்த்த முட்டை நல்லா பீட் ஆகிட்டே இருக்குது. இந்த கேக்கோட ப்ராசஸே இதுதான். முட்டையை தனியாக நல்லா பீட் பண்ண பிறகு தான் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்க்கணும். இது நல்லா க்ரீமியாக ஒயிட் கலரில் ஆன பிறகு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 4 முட்டை எடுத்திருக்கேன். 4 முட்டைக்கு 7 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். இந்த சுகரை 2 பேட்சாக பிரித்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்ச் சுகர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக பீட் ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் எடுக்கும். கைக்கு நல்ல எக்ஸசைஸ் அப்படின்னு நினச்சிட்டு இதை நீங்கள் பீட் பண்ண ஆரம்பிங்க. இப்போ மீதமுள்ள சுகரையும் சேர்த்து 1 நிமிஷம் போல் பீட் பண்ணிக்கலாம். இதோட பதம் பார்த்தோம்னா உளுந்து பொங்கி வரும்போது எந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லா முட்டை பீட் ஆகி நல்லா ஃப்ளஃபியாக க்ரீமியாக இருக்கும். இந்த மாதிரி க்ரீமியாக இருக்க ஸ்டேஜில் தான் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம இன்றைக்கி பண்ணுற கேக்குக்கு பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடாவோ ஆயிலோ எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஒரு மூடி வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ மாவு சேர்த்துக்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவு. இதை ஒரு சல்லடையால் சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். மாவு இந்த மாதிரி சலித்து சேர்க்கும்போது கேக் நல்லா சாஃப்டாக வரும். அதனால் நல்லா சலிச்சுக்கோங்க. மாவு சேர்த்து சலிச்சிட்டு முட்டையோட மஞ்சள் கருவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு சேர்த்த பிறகு நம்ம முட்டையை பீட் பண்ணுற மாதிரி வேகமாக பீட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒன்று சேர லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. நாம் இன்றைக்கி சாக்லேட் கேக் பண்ண போகிறோம். அதுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணணும். இதே சல்லடையில் 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 7 டேபிள் ஸ்பூன் சுகர், 5 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணியிருக்கோம். 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். கொக்கோ பவுடரையும் இந்த மாதிரி சலித்து சேர்த்துக்கலாம். கொக்கோ பவுடர் சேர்த்துட்டு
ஈவனாக கலந்துக்கலாம். இப்போ நமக்கு சாக்லேட் கேக் பேட்டர் தயாராகிருச்சு. ஒரு கேக் டின்னில் சுற்றி எண்ணெய் தடவி மாவு டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நாம் கேக் பேட்டரை ஊற்றிடலாம். மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மடிப்பாக இருக்கணும். மாவு சேர்த்து நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. அடுப்பில் தோசைக்கல்லை 10 நிமிஷம் சிம்மில் வச்சு சூடு பண்ணியிருக்கேன். இந்த தோசைக்கல்லை நம்ம கேக் பேட்டரை ஊற்றின டின்னை வச்சிடலாம். வச்சுட்டு அடுப்பை மீடியம் டு சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கலாம். 30 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய கேக் வந்து நல்லா உப்பி மேலே வரைக்கும் வந்திருக்கு. அந்த தட்டில் கூட அந்த கேக் வந்து ஒட்டி இருந்துச்சு. இப்போ கேக் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். ஃபோர்க் வச்சு நான் செக் பண்ணுறேன். பாருங்கள், ஃபோர்க் நல்லா க்ளீனாக இருக்குது. இந்த மாதிரி க்ளீனாக இருந்துச்சுன்னா நம்மளோட கேக் வந்து கம்ப்ளீட்டாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நாம் நல்லா ஆற விட்டுட்டு ட்ரேலேருந்து தட்டுக்கு மாற்றிடலாம். நல்லா ஆறின பிறகு கத்தியை வச்சு இந்த மாதிரி ஓரங்களில் கீறி விட்டுக்கோங்க. நாம் முட்டையை நல்லா புஸ்ஸுன்னு பீட் பண்ணி இந்த கேக் பண்ணியிருக்கனால வேகிற டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுக்கும். மாவுமே வந்து நிறையா சேர்க்காமல் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கோம். அதனால் கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். கட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி வீட்டிலையே சாக்லேட் கேக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் பேக்கிங் பவுடர் இதெல்லாம் சேர்த்து செய்யணும் அப்படின்ற அலுப்புப்பட்டுட்டே மாதிரி கேக் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இது சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த சாக்லேட் கேக் செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த சாக்லேட் கேக் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கிச்சன் குயின்ஸ் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. I will run, I will climb, I will soar. I'm undefeated.